அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இந்த நாள் என்ற இனிய நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. பதிமூணு 5/2015 சித்திரை மாதம் 30ஆம் தேதி புதன்கிழமை. தசமி திதியானது இரவு 8:34 வரை, பின்பு ஏகாதசி திதி. பூரட்டாதி நட்சத்திரமானது பின்னிரவு 4:20 வரை, பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரம். நாள் முழுவதும் அமிர்த யோகம். ராகு காலமானது மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டமானது காலை 7:30 முதல் 9 மணி வரை. சுப ஓரைகள் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மதியம் 1:30 முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை, பின்னிரவு 11 மணி முதல் 12 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, லாபஸ்தானத்தில் சந்திரனும் 3இல் சுக்கிரனும் சஞ்சரிப்பதால் எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன்கள் இருக்கும். பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது. புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் எல்லாம் இருக்கிறது. செவ்வாயானவர் 2இல் சஞ்சரிப்பதால் முன்கோபத்தை குறைத்து கொண்டால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடைய முடியும். ரிஷப ராசி நேயர்களே, சுக்கிரனானவர் 2இலும் 10இல் சந்திரனும் சஞ்சரிப்பதால் ஏற்ற மிகுந்த பலன்கள் ஏற்படுவது மட்டுமில்லாமல் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நெருங்கியவர்களால் அனுகூலங்கள் அதிகரிக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். சூரியனானவர் 12இல் சஞ்சரிப்பதால் பெரிய மனிதர்களிடம் பேசுகின்ற பொழுது வார்த்தைகளை குறைத்து கொண்டால் மிக மிக சிறப்பு. மிதுன ராசினியர்களே, லாபஸ்தானத்தில் சூரியனும் பாக்யஸ்தானத்தில் சந்திரனும் சஞ்சரிப்பதால் தொழில் வியாபார ரீதியாக சாதகமான பலன்களை அடைவீர்கள். குடும்பத்தில் சுபிட்சங்கள் அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மேலோங்கும். கொடுத்த வாக்குறுதிகள் எளிதில் காப்பாற்ற முடியும். இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி அனுகூலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. கடக ராசினியர்களே, சூரியனானவர் 10இலும் லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதனால் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருந்தாலும் அட்டமஸ்தானத்தில் சந்திரனானவர் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எதிலும் கவனத்தோடு இருப்பது, பேச்சை குறைத்துக் கொள்வது மிக மிக சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, செவ்வாயானவர் 10இலும் சமசத்தமஸ்தானமான 7இல் சந்திரனும் சஞ்சரிப்பதால் ஏற்ற மிகுந்த பலன்களை எளிதில் அடைவீர்கள். எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் உங்களுக்கு கிடைத்து அதன் மூலமாக மகிழ்ச்சி பூரிப்பு உண்டாகும். புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகங்களும் இருக்கிறது. கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு லாபகரமான பலன்கள் ஏற்படும். கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6இல் சந்திரனும் 10இல் சுக்கிரனும் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் முழுமையாக விலகி அனுகூலங்கள் அதிகரிக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் கூட நீண்ட நாட்களாக தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டாகும். துலா ராசி நேயர்களே, பாக்யஸ்தானத்தில் சுக்கிரனும் 5இல் சந்திரனும் சஞ்சரிப்பதால் எதிர்நீச்சல் போட்டாவது ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். 2இல் சனி 7இல் சூரியன் சஞ்சரிப்பதால் உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது, பேச்சில் சற்று நிதானத்தினை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. முடிந்தவரை கோபத்தை குறைத்தால் ஏற்ற மிகுந்த பலன்களை எளிதில் அடைய முடியும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6இல் சூரியனும் 9இல் குருவும் சஞ்சரிப்பதால் பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது. தொழில் நிமித்தமாக லாபகரமான பலன்களை அடைவீர்கள். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு கூட சாதகமாக இருக்கும் என்றாலும் 4இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் சிறு சிறு அலைச்சல்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் நிதானமாக செயல்பட்டால் சாதகமான பலன்களை எளிதில் அடைய முடியும். தனுசு ராசி நேயர்களே, முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரனும் 6இல் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் எதிர்நீச்சல் போட்டாவது ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். எளிதில் பல்வேறு வெற்றிகளை அடைந்து அதன் மூலமாக மகிழ்ச்சி பூரிப்பு உண்டாகும். தொழில் நிமித்தமாக லாபகரமான பலன்கள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு அனுகூலமான அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது.